தென்காசி மாவட்டம் புளியரை பகுதியில் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் ஜல்லி ஏற்றி சென்ற லாரியின் டயர் வெடித்து சாலையோரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஐயனார் இணைகிறார். வணக்கம் ஐயனார், மேலும் விவரம். நேராக இருந்த வயல்வெளியில் கனிம வள லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நடவு பணி பாதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாள்தோறும் ஏராளமான கனரக வாகனங்கள் மூலம் கனிம வளங்களானது கேரளாவிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு வரும் நிலையில் இப்படி கனிம வளங்களை எடுத்து செல்லும் கனரக வாகனங்கள் ஆங்காங்கே விபத்துக்குள்ளாகி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் சம்பவங்களும் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. குறிப்பாக அதிக பாரங்களை ஏற்றி செல்வதால் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த வண்ணம் உள்ள நிலையில் தற்போது தென்காசி மாவட்டம் சிவகிரி பகுதியில் இருந்து கனிம வளங்களை ஏற்றிக்கொண்டு பெரிய அளவிலான கனரக லாரி ஒன்று கேரள மாநிலம் கொல்லம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது லாரியானது தமிழக கேரள எல்லை பகுதியான புளியரை பகுதியில் உள்ள திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது அதிக பாரம் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து கனரக லாரியானது சாலை ஓரமாக உள்ள வயல்வெளியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரியில் இருந்த கனிம வளங்கள் அனைத்தும் நெல் நடவு பணிக்காக ஆயத்தம் செய்து வைக்கப்பட்டிருந்த வயல்வெளியில் விழுந்து பாதிப்புக்கு உள்ளானது. இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த புளியரை போலீசார் லாரியை மீட்ட நிலையில் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் நெல் நடவு பணிக்காக தயாராக இருந்த வயல்வெளியில் கனிம வளங்களானது கொட்டியதால் நெல் நடவு செய்யும் பணியில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி ஐயனார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.